எங்கள் நாடு நாடெங்கள் நாடு என்ற பாடலை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த பாடல் இருக்கின்றது. விஞ்சு புறப்பறக்கும். படிங்க பாப்போம். விஞ்சு புறப்பறக்கும் நாடங்கள் நாடே, மெஞ்சி சிவம் புறக்க வைக்கும் நாடங்கள் நாடே, செஞ்சரண நிலவு விரி நாடங்கள் நாடே, திரையற்ற நீர் போன்ற நாடங்கள் நாடே, அஞ்சி மிக வழியறியாத என்று மனந்துடித்து ஆறாக விழிவெருக அலமந்து வாடி தஞ்சமன்ற எளியனை அஞ்சல் என்று காத்த தவஞான குருவடிவம் காட்டி வைத்த நாடே. விஞ்சு புறப்பறுக்கும் நாடங்கள் நாடே. புறப்புறப்பென்றால் புறப்பு இறப்பு ரெண்டையும் சேர்க்கைக்குள்ள தமிழ் சொற்புணர்ச்சியில புறப்புறப்பென்று வரும். விஞ்சு விஞ்சு என்றால் என்ன? பிஞ்சி போனதுண்டா அளவுக்கு மிஞ்சியாக. இழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரிநாதர் படிப்பார். நாங்கள் பிறந்த புறப்புகளை எடுத்து பார்த்தால் 7 கடல்களுடைய கரையில் இருக்கிற மணல் துணிக்கைகளை எண்ணினால் எவ்வளவு இருக்குமோ அதை விட கூடவா. அதான் விஞ்சு. விஞ்சு கொண்ட மிதமிஞ்சு. அவ்வளவு எண்ணற்ற புறப்பு இறப்பு புறப்பு இறப்பு. பிறந்த நாள் போலும் புறக்கு நாள் மேலும் என்ன துறந்தோர் துறப்போர் தொகை என்று திருவருட்பயன்ல இருக்கும். அப்ப பிறந்த நாள் கொண்டாடினா நான் சொல்றது நாங்கள் பிறவாத நாள் என்று இல்லை. என்ன எல்லா நாளும் பிறந்திருப்போம் தானே. 365 நாள் இருக்கு. நாங்க 365 கோடி பிறப்புகள் என்றா பார்க்க வேண்டிய நாங்க பிறவாத நாளே இல்லை. விங்கே பிறப்பறுக்கு நாடங்கள் நாடே. இங்க போனா எங்களுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. மீட்டு இங்கு வந்து மீண்டும் திருப்பி இங்க வந்து வினை பிறவி சாராமே. வினையினூடாக வருகின்ற பிறவிகளை சாராமல் பிறவி எடுக்காமல் இருக்கின்ற இடம். சைவன் சொல்லுகின்ற முத்தி அதுதான். சாயுச்சிய முத்தி போனால் அங்க திருப்பி வாரது கிடையாது. அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் என்று சொல்லுவார். முடிவில்லாத ஆனந்தம். இப்ப விஞ்சு புறப்பறக்கு நாடு எங்கள் நாடு. இந்த நாடு என்பது சாயுச்சிய முத்தி, பரலோகம், சுயராஜ்யம் என்று சொன்னார். பரலோக பிராப்தி, பரமுத்தி. அடுத்தது மெய்யில் சிவம் பிறக்க வைக்கும் நாடங்கள் நாடே. அது என்ன? மெய்யில் சிவம் பிறக்க வைக்கும் நாடு. இந்த தேகத்தில தேகாலயம் என்று சொல்லுவோம். உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலர் சொல்லுவார். இந்த உடல் இறைவன் குடியிருக்கிற கோயில். இறைவன் குடியிருக்கிற கோயில். That's recovering from ஒரு சின்ன கோல்ட் அண்ட் காஃப். அப்ப இந்த உடல் குடியிருக்கிற கோயில், இறைவன் குடியிருக்கிற லிங்கம். அப்ப இந்த உடம்பில சிவம் பிறக்க வைக்க நாடங்கள் நாடு. இந்த உடலுக்குள்ளே இறைவன் இருக்கிற. அதான் சொன்னேன், குளிக்கும் பொழுதே நாங்கள் அதை செய்கிறோம். நாங்கள் சிவபூசை எல்லாம் வடிவா குளிக்கிறது லிங்க சுத்தி. லிங்க சுத்தி. பழைய உடுப்பு எல்லாத்தையும் கலட்டி போட்டு வடிவ அலங்காரங்கள் எல்லாத்தையும் கலைச்சு மேக்கப் எல்லாம் போய் வடிவா குளிக்கிற சிவனுடைய நிர்மாலியம் கலைந்து அபிஷேகம் செய்கிறது. அபிஷேகம் செய்து லிங்கத்துக்கு செய்த விடகு அதுல சிவத்தை கொண்டிருக்கிறது. சிவம் 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 என்று குளிக்கிறது முடியும் என்ன. அதுக்கு பிறகு வளர் 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 என்ற அந்த சிவத்துல வித்யாதேகம் வருவித்தல். எங்கும் இருக்கின்ற அந்த ஞான வடிவான சிவன் தான் இங்கேயும் இருக்கிறார். அதான் நாங்கள் எங்களோட குளியல் ரோட்டின். இப்ப குளியல்லையே ஒரு சிவபூஷை முடிஞ்சிடும். சின்ன பிள்ளைகளை குளிக்க வாக்கேக்கேயும் சிவபூஷை முடிஞ்சிடும் இல்லையோ. அது இந்த சின்ன பிள்ளைங்க உடம்பு ஒரு சிவலிங்கம் தானே. பெரியாக்கள் வயசானாக்களை குளிக்க வைக்கேயும் சிவபூஷை முடிஞ்சிடும் என்ன.
குழந்தைகளை குளிக்க வச்சு கடைசியா அப்ப அப்ப எல்லா இதுலயும் அதுல அதான் மெய்யில் சிவம் பிறக்க வைக்க நாடுங்கள் நாடே செஞ்சரண நிலவு விரிநாடுங்கள் நாடே. அது என்ன செஞ்சரணன் நிலவும் விரிநாடுங்கள் நாடே. சிவந்த சரண பாதங்கள் சிவந்த பாதங்கள் சரணம். ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. சேவடி சிவந்த திருவடிகள் சிவந்த திருவடிகள். செஞ்சரணம் சரணமண்டா அபயமாக கடைசியாக நாங்கள் தஞ்சம் புகுகின்ற சைவ கிளாஸ் நோன் தாள் என்று வந்தது. நோன் தாள் செம்மலர் நோன் தாள் சேரலொட்டா அம்மலங்களி அதை பற்றிய கதித்து நோன் தாள் என்றா என்னண்டு அந்த செம்மலர் என்றா சிவந்த மலர் போன்ற நோன் தாள் நுண்மையான மென்மையான என்று சொன்னேன். சிவஞான முனிவர் சொல்லியிருக்கிறார் நோன் தாள் என்றால் பொறுத்த தாங்குகின்ற எல்லாவற்றுக்கும் அடைக்கலமாக எல்லாரும் போய் எங்க தஞ்சம் போக அது உறுதியா இருக்குது. எங்கட பற்றுக்கோடு உறுதியா இருந்தா தானே நாங்கள் நிக்கலாம். என்ன நாங்கள் இருக்கிற தளன் நாங்க பிடிச்சிருக்கிற தூண் ஆடாம இருக்கணும். அப்படி ஆடாமல் அசையாமல் உறுதியாக இருப்படபடியால நோன்தாள் என்றார். அதான் செஞ்சரணம் செம்மலர் நோன்தாள். சிவஞான போத சூத்திரம் 12 வரும். செஞ்சரணன் நிலவு விரி நாடுங்கள் நாடே. செஞ்சரணன் நிலவும் நிலவும் என்றா சஞ்சரிக்கின்ற அங்கே இருக்கின்ற விரிநாடு பரந்த நாடு. எல்லாவற்றையும் விட பரந்த நாடு பரலோகந்தானே. நாங்கள் இருக்கின்ற இந்த அண்டம் பூமி அண்ட சராசரங்கள் இந்த உலகங்கள் எல்லாம் நாங்கள் இருக்கின்ற இந்த அண்டத்தொகுதி மில்கிவே கேலக்சி பூலோகம். அதற்கு அடுத்ததா இருக்கிற கேலக்சி புவர்லோகம். விஞ்ஞானத்தில் அது அண்ட்ரோமிடா கேலக்சி என்று சொல்லுவார்கள். அதுக்கு அடுத்ததா இருக்கிற கேலக்சி சுவர்லோகம். விஞ்ஞானத்தில் அது ட்ரையாங்குலர் கேலக்சி என்று சொல்லுவார்கள். அதுக்கு வங்காளே இன்னும் கேலக்சி அண்டத்தொகுதிகள் இருக்குது. மகலோக ஜனலோக தபலோக சத்தியலோக என்று இப்படி 7 அந்த அடுத்த லேயர்ஸ்ல இருக்குது கேலக்சிகள் அண்டத்தொகுதிகள் இருக்குது. மற்ற பக்கத்தாலையும் இருக்குது. அதல சுதல விதல தலாதல ரசாதல மகாதல பாத்தால என்று கீழே 7 மேலே 7 இருக்கு. அதான் 7 14 லோகங்கள் 7 உலகமும். பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணங்காத்தவளே என்று அவராமி வந்தார். நின் கிண்கிணியோசை 14 உலகமும் கேட்டதுவே என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் சொல்லுவார். இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற இமீடியட் நெய்பர்ஹுட். இந்த 14 உலகங்கள் இதெல்லாம் தாண்டி அங்கால் இருக்கு. நாங்கள் இருக்கிற புவனம் இருக்குது. காலாக்னி ருத்ர புவனம் கூஷ்மாண்ட புவனம் இப்படி இந்த புவனங்கள் எல்லாம் தாண்டி அங்கால பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் சிவலோகம் இதெல்லாம் 6 சேர்ந்து அப்படியே உண்டா வரும். பிரம்மாண்டம் என்று சொல்லுவார்கள். அதற்கு அங்கால திசைக்கு 10 8 10 திசைகள்ல 100 106 உச்சியில 2 புவனம் பெத்திரகாளி வீரபத்திர புவனம் எல்லாம் ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருக்கிற காலம். சாஸ்தா புவனம் கிழக்கு திசையில இருக்கிற 10 புவனங்கள் ஒன்று சாஸ்தா புவனம். அங்கே தலைமையாக மகாசாஸ்தா இருப்பார். அவர் தான் ஐயனர். கந்த புராணத்தில் மகாசாஸ்தா. மகாண்டா மேலான சிறந்த, அவருக்கு மேலே இல்லை. அவருக்கு கீழே 10 சாஸ்தாக்கள் இருப்பினும் அது ஒருவர் தர்மசாஸ்தா. அந்த தர்மசாஸ்தா பிறந்து வளர்ந்த இடம் தான் நாங்கள் இந்த ஐயப்பன் என்று சொல்லி போயினும் சபரிமலை. அது அப்ப அந்த வழிபடுகிற இடங்கள் அது அங்கே அந்த அவர்களுடைய அடைவிடம். அது இப்படி 108 புவனங்கள் இருக்குது. இவ்வளவு நிவൃத்தி கலைக்குரிய புவனங்கள். இதை விட பிரதிஷ்டா கலைக்கு இன்னொரு 56 புவனங்கள் இருக்கு. அப்ப 163 புவனங்கள் இவ்வளவும் சேர்த்து ஆன்மதத்துவ புவனங்கள் அல்லது பிரகிருதி மாயா புவனங்கள். எங்களுடைய பிரகிருதி மாய எங்கட உலக இருப்புக்குரிய புவனங்கள். இதுல விஞ்ஞானம் பார்க்கறது பக்கத்துலதான் இப்போ எங்கட கேலக்சிக்கு தான் பார்த்து கொண்டிருக்கேன். வங்காளி எட்டி தான் சும்மா பார்க்குது. இவ்வளவு அண்டத்தொகுதி எங்களுக்கு இருக்குது. இதைவிட இந்த அண்டத்தொகுதியை ஊடறுத்து இதற்கு ஊடாகவும் இதற்கு அப்பாலமாவிருந்து இன்னொரு அண்டத்தொகுதி இருக்குது. பெரிய பிரம்மாண்டமான அது அசுத்தமாய உலகம்.
அதன் இருப்பு எங்களுக்கு தெரியாது, அதன் இயக்கமும் தெரியாது. ஏனென்றா எங்கட கண் காது மூக்கு கண் அதுகளால் அறிய முடியாது, பார்க்கவோ தொடவோ சுவைக்கவோ முடியாது. எங்கட மனம் புத்தி அதுகளால் நினைக்கவும் முடியாது. எங்கட கருவிகள் கரணங்களால் எங்கட கல்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் ரூல், கெமிக்கல் ரூல், பயாலஜிக்கல் ரூல், இன்ஸ்ட்ருமெண்ட், டெலஸ்கோப் அதுகளால் அதை அறியவோ ஒன்றுமே செய்ய இயலாது. அசுத்தமாய உலகம். ரெண்டாவது கடந்து அதுக்கு அப்பாலாயும் இருக்குது. அங்கதான் அங்கே 7 தத்துவ புவனங்கள் இருக்கு. அதில் ராக தத்துவ புவனத்துல தான் ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கிறார். அசுத்தமாய உலகத்துல ஸ்ரீகண்ட ருத்ரர் அவர் தான் சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். எங்களுக்கு சிவன் அவருக்குள்ளால தான் அருள் செய்வார். அவர் தான் எங்களுக்கு நிக்கிரக அனுக்கிரகங்களை தருகின்ற மூர்த்தி. அவர் மகேஸ்வரம். அவருக்கு அருள் செய்கிறது அங்கால அனந்தேஸ்வரர், மகேஸ்வரர் அவர்களுக்கு ஊடாக அந்தந்த மூர்த்தங்களை எடுத்து இங்கே இருந்து செய்வார். தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசிக்கிறத செய்வார். திருப்பாட்களை கடைந்து விடம் உண்டதெல்லாம் அவருக்குள்ளாலதான் நடத்தி வைக்கப்படுகிறது. அவருடைய ரியல் ஃபார்ம் தான். அவர் தான் தியானத்தில் இருக்கின்ற சிவன். பார்த்திருக்கிறீங்களா? தியானத்தில் இருக்கிற சிவன் அவர் தான் ஸ்ரீகண்டருத்தர். எலும்பி நிற்கிற சிவன் திரிசூலத்தோட இருக்குது, புலித்தோட. சில இடங்கள்ல வச்சிருக்கணும், கோன்போல் கோயில் அந்த இடங்கள்ல அது அவர் தான். ஆனா அந்த மூர்த்தங்களை எங்கட கோயில்கள்ல பிரதிஷ்டிக்கிறது இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் அசுத்தமாயக்குரியது. வடிவங்கள் உண்டு, ஆனா இப்ப தியானங்கள் உண்டு, ஆனா பிரதிஷ்டை பண்ணுவது கிடையாது. ஸ்ரீகண்டர் இந்த அசுத்தமாய உலகன் சுத்தமாய உலகன் ரெண்டையும் ஊடறுத்து அதற்கு அப்பாலாயும் பரவி இன்னொரு 3வது இயங்குதளம் ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது. அது சுத்தமாய உலகம். அதனுடைய இருப்பையும் இயக்கத்தையும் இந்த 2 உலகங்கள்ல இருக்கிறவர்களால் அறியவோ பார்க்கவோ கணிக்கவோ அணுகவோ முடியாது. அது இதற்கூடாக அது இருக்கு. அது அதை விட பெரியது. இந்த 3மே 36 தத்துவங்கள் இருப்புகள் மாயினாலான தத்துவங்களால் ஆனது. அணுக்கள் மாறி கூடி பிரிந்து சேர்ந்து விரிந்து அழிந்து திருப்பி வந்து அப்படி வந்து கொண்டே இருக்கு. இதற்கு அப்பால இந்த 3ஐயும் கடந்து 3ஐ மூடுருவி அதற்கு அப்பாலாக ஒரு உலகம், ஒரு தளம் உண்டு. அது பரலோகம். அது 36 தத்துவங்களோ மாயா இல்லை, இறை சக்தியினால் ஆனது, பராசக்தியினால் ஆனது பரலோகம். அது இந்த 3ஐயும் ஊடுருவி அதற்கு அப்பாலாகவும் இருப்பதனால அதுதான் விரிந்த நாடு. எல்லாவற்றையும் விட பெரியது, அல்டிமேட், எல்லை இல்லை. அதான் பரலோகம். அங்கதான் பரஞ்சோதி, பரங்கருணை, பரசிவன், பராசக்தி, பரமாத்மா, பரகதி, பரமுத்தி, பராசக்தி எல்லாம் அங்கதான். பரபிரம்மம் அதான் கடைசி எங்கட. அதைத்தான் சொல்லுறாரு இவரிங்க. அப்ப அது விரிந்த நாடு, எல்லாவற்றையும் விட விரிந்த நாடு என்பது ஏனென்றால் விளங்கணும். பிரகிருதி மாயா உலகம் எங்கட, அதுக்கடுத்த அசுத்தமாய உலகம், அதுக்கடுத்தது சுத்தமாய உலகம். இந்த 3 உலகங்களையும் ஊடுருவியதற்கு அப்பால அணிப்பது. சூதி மணிமுடி தொழில் சொல்லுறந்து என்ற உண்மை பாதமிரண்டம் விளவில் பாதானம் 7னுக்கப்பால். அதுதான் அந்த இருப்பு. அது விஞ்ஞானத்துக்கு வராது. மற்ற 2 உலகமே விஞ்ஞானத்துக்கு வராது. விஞ்ஞானமே சொல்லிட்டு there are existing worlds, the laws of physics may be entirely different from ours. எங்களை விட வித்தியாசமானதாக இருக்கு. நாங்கள் அறியவோ அணுகவோ முடியாது. செஞ்சரண நிலவு விரிநாடங்கள் நாடே, சிவனுடைய பாத கமலங்கள் நிலவுகின்ற நாடு. அடுத்தது திரையற்ற நீர் போன்ற நாடங்கள் நாடே. திரை என்றா என்ன? திரை அலைகள். திரைகடல் ஓடியும் திரவியந்தேடு. அப்படியாட்ட திரைகடல் ஓடியும் திரவி அலைகள் ஆர்ப்பரிக்கின்ற சத்தமிடுகின்ற ஓங்கி எழுகின்ற 2 மேலு எழும்பி 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 பெரிய ஷோ காட்டும். ஷோ காட்டுறது மற்றது சத்தம் போடுறது, 2ம் திரைக்குரியது. அப்ப திரையற்ற நீர் என்றா சலனமற்ற. அப்ப அங்க ஆர்ப்பரிப்புகள் இல்லை, ஆரவாரங்கள் இல்லை அந்த இடத்துல. திரையற்ற நீர் போன்ற நாடங்கள் நாடே. இவ்வளவும் பரலோகத்தை பற்றி அவர் சொல்றார். அஞ்சி மிக மிக அஞ்சி பயப்பட்டு, வழி அறியாது அயர்ந்து, அயர்ந்தண்டா களைத்து தளர்ந்து, மனம் துடித்து, ஆறாக விழி பெருக கண்ணீர் பெருக, அலமந்து திகைப்புண்டு. அலமந்தண்டா திகைப்புண்டு. தேவாரமண்டலம் வரும் அலமந்து. அந்த மந்திகள் என்றதை பற்றி வரும். சோகுமார் இருந்தா படிப்பார். சோகுமார் நிற்கிறாரோ? இல்ல இல்ல.
அலமந்து வாடி தஞ்சம் என்ற எளியன் இணை அஞ்சல் என்று காத்த. எப்படி குருவிட்ட போறா பாருங்க. குருவிட்ட போயக்க அஞ்சி மிக அஞ்சி வழி அறியாது அயர்ந்து மனந்துடித்து விழி ஆறாகப் பெருக அலமந்து வாடி தஞ்சம் என்று நீதான் ஐயா தஞ்சம் என்று குருவிட்ட போறது. ஓகே, எளியன். எளியன் என்றா எளிமையானவன், நான் சிறியன், பக்குவம் இல்லாதவன். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று மாணிக்கவாய் படிப்பேன். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியன் எளியன். நிலந்தன் மேல் வந்தலின் நீள்கடல்கள் காட்டி என்று படிப்பேன். அப்படி தஞ்சம் என்ற எளியன் இணை அஞ்சல் என்று காத்த. அஞ்சல் என்றால் பயப்படாதே, அஞ்சி என்று சொன்னார். அஞ்சல் என்றா பயப்படாதே என்று காத்த தவ ஞான குருபடிபம். தவம் என்றால் என்ன? தவ ஞானம். சரியகிரிய யோகம் எல்லாத்தாலையும் வந்து முதிர்ந்த ஞானம், அதான் தவ ஞானம். எல்லாம் முடிச்சாச்சு. சரியகிரிய யோகம் முடிந்து ஞானமும் வந்து முதிர்ந்தது. தவ ஞான குரு வடிவம். அந்த ஞானமே வடிவாக அந்த குரு இருக்கிறார். இது எம்படிமெண்ட் ஆஃப் தி ஞானம், ஞான ஸ்வரூபி. அந்த ஞானம் எப்படி வருகிறது? தவத்தினால் வருகிறது. தவம் என்பது என்ன? மே சரியகிரிய யோகங்களாம் என்று சிவஞான முனிவர் சொல்லுவார். ஐம்புல வீடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. சிவஞான பத சூத்திரம். ஐம்புல வீடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. அயர்ந்தண்டா இங்க மறந்து, மறந்து என்று வருது. ஐம்புல வீடனின் அயர்ந்தனை. ஐம்புல வீடர்களோட நீ உன்னுடைய சுயநிலையை மறந்து நீ ராஜகுமாரன் வீடனாக வளர்ந்தனை. வளர்ந்தன தம் முதல் குருவுமாய், தன்னுடைய பர்சனல் குருவா வருவார். தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு. தவத்தினில் உணர்த்த. தவம் என்பது என்ன என்றதுக்கு சிவஞான ஒரு சொல்லுவார். சபவன் ஈண்டு சவம் எனப்பட்டது நீ சரியை இரிய யோகங்களாம் என்று சொல்லுவார். விட்டு விட்டு கண்டா அந்த அடையாளத்தை விட்டு அந்நியமின்மையின். இப்ப தனக்கும் ராஜாவுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை, நானும் ஒரு ராஜகுமாரன் என்று நினைத்து அரண் கலல் செலுமே, இறைவனுடைய அடியை நோக்கி ஆன்மா செல்லும். அதான் தவ ஞானம். குரு வடிவம் காட்டி வைத்த நாடே. அந்த குரு வழி எனக்கு காட்டி வைத்த நாடு இந்த நாடு. அவர் எனக்கு இதை காட்டினார். எப்படி காட்டினார்னா, ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய பார்க்கணும். ராமகிருஷ்ணர் தலையில வச்ச உடனே விவேகானந்தருக்கு எப்படி இருந்ததுன்ட்டு அந்த அனுபவம். காட்டி வைத்த நாடே. பல பேர் இதை அனுபவிக்க முடியும், ஆனால் இன்னொருவருக்கு அதை சொல்ல முடியாது. பல பேருக்கு அனுபவித்ததை சொல்ல முடியும், ஆனா மற்றவர்களுக்கு காட்ட முடியாது. அப்படி காட்டக்கூடிய தன்மை உள்ளது ஒரு சில பேருக்கு வரும். அது ராமகிருஷ்ணருக்கு இருந்தது, ரமணருக்கு இருந்தது, செல்லப்பருக்கு இருந்திருக்குது, பார்க்க தெரியுது. அதான் தவஞான குருவடிவன் காட்டி வைத்த நாடே என்று சொல்றார். அடுத்த பாடலை பார்ப்போமா? இவ்வளவுதான். இதுதான் கடைசி பாட்டு நினைக்கிறேன் இதுல, இல்லையா? இது கடைசி பாட்டு தான் ஐயா. 5 பாட்டு தான் அதுல, அந்த 5வது பாட்டு தான். திருப்பி ஒரு படிச்சு விடுமா பாட்டு? எங்கள் வளநாடு என்று யோக சுவாமிகள் சொன்ன பாட்டை ஒரு துரித கதையில ஒரு மீட்டல் போடுவோம். எங்கள் வளநாடு யோக சுவாமிகளுடைய நச்சிந்தன பாடல். படிங்க இந்த பாட்டு. படிங்க.
ஏற்றி நிற்கும் நாடங்கள் நாடே அரணுவதற்கிடமான நாடங்கள் நாடே துன்பங்களை ஓக்கி நிற்கும் நாடங்கள் நாடே தூயவருள் மழவொழியும் நாடங்கள் நாடே இன்பப்பயிர் ஓங்கி வளர் நாடங்கள் நாடே இந்திரியக்கள் பெற்ற நாடங்கள் நாடே என்புதனி நெருக்குருக என்ன வெளி தாண்ட தென்புறவன் காட்டி வைத்த தங்கள நாடே. அன்பர் பணிந்தே நிற்கும் நாடங்கள் நாடே. அன்பர் என்பது இறைவனோடு ஒன்றானவர்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அறிகிலார் அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அந்த அன்பர் இறைவனோடு ஒன்றானவர்கள் பணிந்து அரணுறதற்கிடமான நாடங்கள் நாடே. துன்பக் களை போக்கி நிற்கும் நாடங்கள் நாடே. தூய அருள் மழை பொழியின் நாடுங்கள் நாடே. இன்பப் பயிர் ஓங்கி வளர் நாடுங்கள் நாடே. ஆனந்தம் இல்லையில்ல ஆனந்தம். அதான் இன்பப் பயிர் ஓங்கி வளர் நாடுங்கள் நாடே. இந்திரிய கல்வரற்ற நாடுங்கள் நாடே. எங்களுடைய கருவிகரணங்கள் எல்லாம் போயிடும். அங்க பரமுத்தி அடைகின்ற பொழுது இங்க ஜீவன் முத்திரா இருக்கைக்குள்ள எங்கட பசுகரணங்கள் எங்கட கருவிகரணங்கள் எல்லாம் எங்கட வேலை பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் அவற்ற வேலை பார்க்க துவங்கிடும். கண்கால் காண்மின்களோ செவிகால் கேண்மின்களோ மூக்கே நீ முரலா என்று இதெல்லாம் அவற்ற வேலை பார்க்க துவங்கிடும் இங்கே இருக்க. அப்ப இந்திரியங்கள் இருக்கும், ஆனா கள்ளம் போய் நல்லவையா வந்துடும், திருந்திடும். ஆனா பரமுத்திக்கு போகக்குள்ள கருவிகரணங்கள் இல்லை, அதெல்லாம் வெடுத்துடுவார். எல்லா ஆன்மா கடைசியாக போகைக்குள்ள எல்லா காயங்களையும் மன்னமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் போய் ஆனந்தமய கோஷமாக கடைசி அந்த மாயை இருக்கு, எங்களுக்குரிய மாயை. அந்த மாயையினூடாக அவர் இறைவன் தந்த புரியட்டகாயம் இருக்கும். ஒரு சேசிஸ் ஒரு போட்ட ஒரு சட்டகம் உண்டு, புரியட்டகாயம். அந்த புரியட்டகாயம் அதான் புரியட்டகாயம் புலப்பட எனக்கு தெரியப்படுத்தி என்று சொல்லுவார். அந்த புரியட்டகாயம் கடைசியா இருக்கும், அதையும் இறைவன் எடுத்துடுவார். எடுத்துட்டா அங்க ஒன்றுமே இல்லை. ஆன்மா நேரடியாக சிவனை அனுபவிக்கிற இடம். அப்ப அங்க இந்திரியமே இல்லை. இங்க இருக்கும் கல்வர் இல்லை சிவன் முத்திரையில. அங்க அந்த இந்திரியங்களே இல்லை. இந்திரிய கல்வரற்ற நாடங்கள் நாடி என்பு நெனி நெக்குருக என்னை வலிந்தாண்ட தினத்தனை உண்ணதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காணந்தோறும் பேசுந்தோறும் அனைத்து எலும்பு நெக ஆனந்தத்தேஞ்சொரியும் குனிப்புட யானைக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். என்னை வலிந்தாண்ட தானே வந்து ஆண்டு கொண்டான். குருவை தேடி நீங்க புகத்தை தானே வருவார் என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அடுத்தது மனத்துக்கு தானே சொல்லுவேன் நாடங்கள். இதுல மனத்துக்கு சொல்றதில்ல, அதுல முதலாவது இது மனத்துக்கு வரும், அது தூலம். பிறகு மனத்துல இருக்கிறது புத்தியில போய் பதியுது. புத்தி கேள்வி கேட்கும், இது என்ன சொல்லுறாரு, இது சரியோ, இது பொருந்துதோ, இது விளங்குதோ, அப்படியெல்லாம் அலசி ஆராய்கிறது புத்தி. தேர்ந்தெடுக்கும், ஓ இது சரிதான், சிச்சி இது விளங்கையில, இவர் சும்மா அலட்டுறார், அப்படி அது மனம், அது புத்தி. சித்தம் அதை ஆளை பதித்து வைக்கும், ஆளை பதித்து வைக்கும். சித்தத்துல இருக்கிறவங்களதான் திருப்பி சொல்றேன் நான். இது சினைத்தனை உண்ணதோ ஒரு பூவினித்தேன் உண்ணாது என்றதை திருப்பி சொல்றோம் நாங்க, இல்லையா? ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்க அப்படியே மனம் புத்தி சித்தத்திலே ஆழமாயிருக்குது, அது வருகுது. மற்றது சிலதுகளுக்கு பழைய புறப்புகள்ல இருந்ததும் வேற, முந்தின புறப்பில எங்கேயோ படிச்சிருப்பேன், விட்ட உர தொட்ட உரன்னு சொல்றது, அதுக்கும் வரும், அதுக்கும் சித்தத்துக்குள்ளால வரும். ஆனா இந்த மனம் புத்தி சித்தம் எல்லாமே கருவிகரணம், இந்த மூளையை தலைமையாக கொண்டு இயங்குறது தானே. அது பலதா போனா எல்லாம் போயிடும். லம்போதரனுக்கு அல்சியமையாஸ் வந்தா இப்படி இருந்து சொல்லி கொண்டிருப்பாரு, டிமென்ஷியா வந்தா, மறதி வந்தா ஏதாவது வேறு ஏதாவது அலட்டி கொண்டிருப்பாரு.
அது எல்லாருக்கும் பெறும். அது வந்தா போயிடும். ஆனா ஆத்மாவுக்குள்ள போறது முதல் மனத்துல வேண்டி புத்தியில பதித்து சித்தத்துல இதன்று அதை பயிற்சி பண்ணி கொண்டு வர ஆத்மாவுக்கு போகும். ஆன்ம அறிவு. எங்களுடைய அறிவு இப்ப நாங்க மறந்தெழுதுறது, சட்டம் படிக்கிறது, சாத்திரம் படிக்கிறது எல்லாம் வெளியில புத்தியில வச்சு திருப்பி சொல்லி பயன்படுத்தி எழுதுறது. ஆனா ஆன்மாவுக்குள்ள போகும். இன்பேமியேட் அதுக்குள்ள ஊறும் ஆன்மாவில. அதுதான் உண்மை அறிவு, மெய்யறிவு, உண்மை அறிவு. நுண்ணிய நூல் பன கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகும் என்றார் வள்ளுவர். எத்தனை புத்தகத்தை படிச்சாலும் அதெல்லாம் வெளியில தான். உண்மை அறிவுண்ட ஆன்மாவுக்குள்ள இருக்கிறது. அப்ப அதுக்குள்ள போகும். ஆகவே இந்த செய்தி எங்க போகுதுண்டா ஆன்மாக்கு. சரியோம்மா? இப்ப முதல் மனத்துல வேண்டவம், புத்தியால கேள்வி கேட்டு சிந்திப்பம், தீர்மானிப்பம், சித்தத்துல இருத்துவம், பகிர்வம். அதுக்கு பிற்பாடு அதை பயிற்சி பண்ணி அதிலேயே நீக்க அது ஆன்மாவில ஊறும். அது செத்த பிறகு அங்கால வரும். அங்கால வரும். மனம்புத்து சித்தமும் வரும். அந்த ஆன்ம அறிவு தான் அங்கால அப்படியே தொடர்றது. இது ஆத்மாவுக்கு சொல்றது ஃபுட் ஃபார் த சோல் என்று சொல்லுவோம். இது ஆன்மாவுக்கு உணவு. சரியா? ஆன்மாவுக்கு உணவு, ஆகாரம். அதைத்தான் இப்ப போட்டு கொண்டிருக்கிறேன் நாங்கள். சரியோம்மா? அப்ப இது ஆத்மாவுக்கு. அது எங்கட தடைய பொறுத்து எவ்வளவுக்கு அந்த தடை இறைவனை இறைக்கும் எங்களுக்கு இப்படி இருக்கிற அந்த தடிப்பு திரை ஒன்று இருக்குல்ல, ஆணவ திரை. அது எவ்வளவுக்கு மெலிந்து நலிந்து போகுதோ அவ்வளவுக்கு உள்ளுக்கு ஊறும். என்ன அவ்வளவுக்கு இது ஊடுருவி உள்ளுக்கு போகும். அப்ப ஆணவத்திரை நல்லா மெலிந்து நலிந்து போனா நல்ல மனத்துக்குள்ளால போய் புத்திக்குள்ளால போய் சித்தத்துக்கு உரைச்சு ஆன்மாவுக்குள்ள இறங்கும். தடிப்பா இருந்தா மனதுக்கே போகாதம்மா, மனதுக்கே போகாது, கேட்கவே விடாது. தடிப்பா இருந்தா அது கேட்கவே வராது, காதுக்கே வராது. அது தொடர்ந்து அது எங்கட பட்டறிவு படிப்பறிவுன்னு சொல்றது. பட்டறிவு இந்த புலவை தோறும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறப்பில இறந்து பிறந்து. ஏன் பிறப்பு தாரா? அதுக்குத்தான் இந்த பக்குவம் வர பிறகு அந்த கொஞ்சம் தேங்கி வரத்தான் பிறகு உள்ளுக்குள்ளுக்குள்ள ஊற தொடங்கும். பிறகு நாங்கள் ஆத்ம சாதனைகளை செய்தால் பிராக்டிஸ், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸுக்கு இறங்கினா அது துரித கதையில அது தேய நலிய தொடங்கும் அந்த திரை. அப்ப அது கூட கூட ஊறும். சரியா? நல்ல அடுத்தது படிங்க. இது நாடங்கள் நாடே அந்தரம் போலே நிறைந்த நாடங்கள் நாடே தீவிர கருக்கடல் சூழ்ந்த நாடங்கள் நாடே திக்கட்டும் பெருகி வள நாடங்கள் நாடே சோதிமயமான உயர் நாடங்கள் நாடே சுருதியெல்லா ஓலமிடும் நாடங்கள் நாடே ஓதமால் ஓதையிட்ட உயிர்க்குயிரா நாடன் எண்களல்கள் காட்டி வைத்த எங்கள் வள நாடே. ஆதியந்தமில்லாத நாடங்கள் நாடே. எல்லா அதாவது பிரகிருதி மாயா உலகம், அசுத்த மாயா உலகம், சுத்த மாயா உலகம், 36 தத்துவங்கள்ல இருந்து தோன்றி நின்று அழிந்து திருப்பி வாரது என்ன? அவன் அவள் அதுவெனும் அவைபூமினவையத் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். இது சிவஞான போதம் முதல் சூத்திரம். நாங்க பார்க்கிற இந்த உலகம் அவனென்றும் அவளென்றும் அதுவென்றும் வருகின்ற இந்த உலகம் தோன்றி திதி என்றா ஸ்திதி சிறப்படுத்தி நின்று பிறகு ஒடுங்கி வாங்கி பிறகு அந்த மலத்துல போய் இருக்குது. பிறகு திருப்பியும் அங்கே இருந்தே வருது. அந்தம் ஆதி எங்க முடியுதோ அங்கே வருகிறது. எங்கே முடிகிறது? ஒடுங்கியில முடியுது. யாரிடம் ஒடுங்குது? சிவனிடம் ஒடுங்குது. அப்ப இங்க இருந்து வருகிறது, சிவனிடமிருந்து வருகிறது. ஆகவே யார் முதற்கடவுள்? காரணத்துக்கு காரணம் சிவன். இது முதலாம் சூத்திரம். இதெல்லாம் ஒடுங்க இந்த பரலோகம் இந்த 3 உலகங்களையும் வியாபித்து பரந்து அதற்கு அப்பாலாம் இருக்கிற பரலோகம் பராசக்தியாலானது. சூரிய கதிர்கள் போல இறைவனுடைய சக்தி கதிர்கள் அதால் ஆனது. அது இந்த கூறு மாயை கூறுகள் இல்லை. அதுக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அழிவும் இல்லை. அதான் ஆதியந்தமில்லாத நாடங்கள் நாடி.
அம்பரம் போலே நிறைந்த நாடங்கள் நாடு. அம்பரம் என்றா ஸ்பேஸ், சித்தம்பரம். இங்கே இருக்கிறது, ஆன்மாவுக்குள்ள இருக்கிறது சித்தம்பரம். அண்டவெளியெல்லாம் பறந்திருக்கிறது ஜட ஆகாசம், பஞ்சபூதங்கள்ல உண்டு. அதையும் ஊடுருவி அந்த மூணு உலகளையும் ஊடுருவி அதற்கு அப்பாலுக்கு அப்பால பிறந்திருக்கிற பரலோக வழி, பரவழி, அது பர ஆகாசம், பேரம்பலம். பேர் வைக்கிறோம் இல்ல, சிற்றம்பலம், பேரம்பலம், சிதம்பரம், எல்லா பேரும் பாருங்க. அம்பரம் போல் நிறைந்த நாடு, அது எங்க நெறிக்கவர நிறைந்திருக்குது. நாடங்கள் நாடி தீதில் அருட்கடல் சூழ்ந்த நாடங்கள் நாடு. என்றது எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் அன்லிமிட்டட் லவ் ஆஃப் த காட் இஸ் கால்ட் அருள். அருள் அது சக்தியாகும். அதைத்தான் அம்பாளாக வழிபடுகின்றோம். திக்கட்டும் பெருகி வளர நாடங்கள் நாடு. 8 திக்குகளையும் பெருகி வளர நாடங்கள் நாடி. சோதிமயமான உயர் நாடங்கள் நாடு. ஏன் சோதி? இங்க இருக்கிறது பரஞ்சோதி. ராப்பகலில்லா விட்ட வெளியிலே ரமித்திருப்போம் வா அருணாச்சலா என்று சொன்னார். அங்கே சூரியன் உதிப்பதும் இல்லை அஸ்தமிப்பதும் இல்லை என்றெல்லாம் பார்த்தோம். சுருதி எல்லாம் ஓலமிடும். சுருதி என்றா என்ன? சுருதி என்றால் வேதாகமங்கள், வேதங்கள் எல்லாம். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டு அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஓலமிடுகிறது. அபயம் அபயம் என்று ஓலமிடுகிறது. அப்ப அவர்கள் அந்த ஓலமிட்டு பார்த்து ஏங்கி படிப்பது இந்த நாடு. சுருதி எல்லாம் ஓலமிடும் நாடு. அடுத்தது அங்கே அந்த ஓலமும் கேட்குது. அங்கே அந்த ஒலிகள் இருக்குது. அரகர ஆகமங்கள் அறிவாரரே தோத்திரங்கள் விரவிய வேதகுலி விண்ணலாம் வந்து எதிர்சைப்ப. சுந்தரமூர்த்தி நாயனார் போறார். பரலோகத்தில் இருக்கிற மகா கைலாசத்துக்கு போறார். இந்த கைலாசம் இல்லை. சிவபெருமான் வெள்ளையானி அனுப்பி போறார். போற வழியெல்லாம் ஒரு கமெண்ட்ரி கொடுத்து கொண்டே போறார். ரன்னிங் கமெண்ட்ரி, என்ன நடக்குதுன்ட்டு. அரவொலி அரோகரா என்ற சத்தம். ஆகமங்கள், ஆகம மந்திரங்கள். அறிவார் அறி தோத்திரங்கள், தோத்திரப்பாடல்கள். தோத்திரப்பாடல்கள் நானோ நீங்களோட பஜனை பாடல்கள் அல்ல. அறிவார் அறி ஞானிகளுடைய தோத்திரங்கள் இந்த திருமுறைகள். இப்படிப்பட்டவர்கள் அறிவார். விரவிய வேத ஒலி விண்ணலாம். விண் என்பது அங்க ஸ்பேஸ், அதான் அம்பரம். வந்து எதிர்ந்து சேர்ப்பு. அங்கேயே இந்த ஓலங்கள் எல்லாம் இருக்கு. நாங்கள் இங்கேதான் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். தமிழ்ல சொல்றதா சமஸ்கிருதத்துல சொல்றதா? சுருதியெல்லாம் ஓலமிடன் நாடங்கள் நாடே. ஓதாமல் ஓதுவித்த உயிர்க்குயிர அண்ணாதன். ஓதாமல் ஓதுவித்தான். ஓதுவித்தல் என்றா கற்பித்தல். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். மௌன குருவாக இருந்த அறம் பொருள் இன்பம் என்று நான் பொருள் அறம் பொருள் இன்பம் வீடு என்று 4 முனிவர்களுக்கு உபதேசித்து கடைசியாக ஞானத்துக்கு மௌனோபதேசம் கொடுத்த தட்சிணாமூர்த்தி. அதான் ஓதாமல் ஓதுவித்தல். சொல்லாமல் சொல்லுதல். வார்த்தை இல்லை. உயிர்க்கு உயிரான் நாதன் தலைவன். ஒன் கடல்கள், ஒளிமயமான கடல்கள். ஒன்னித்திலனகையாய் என்று வரும் திருவாசகத்திலே என்ன? ஒள் நித்திலம். நித்திலம் என்றா முத்து, உள்ளண்டா ஒளி பொருந்திய. உன்னித்திலனகையாய் இன்னம் புலந்தென்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று படிக்கிறமல்லோ. உன்னித்தில நகையாய். ஒள் நித்தில நகையாய். நகை என்றா சிரிப்பு. நித்திலம் என்றா முத்து, முத்து போன்ற பற்கள், ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்கள் உன்னித்திலம். அதே மாதிரி உன் கடல்கள், ஒளி பொருந்திய கடல்கள். கால்கள், பாதங்களை காட்டி வைத்தது எங்கள் வளநாடே. அடுத்த பாடல். கட்டுணமன் கிட்டறிய நாடுங்கள் நாடே. கன்று மனம் வெப்பொழிக்கும் நாடுங்கள் நாடே. வெட்டவெளி ஆரோடும் நாடுங்கள் நாடே. மீதான வெப்புடைய நாடுங்கள் நாடே. பட்ட பகல் போலொளிரும் நாடுங்கள் நாடே. பகலிரவு தோன்றாத நாடுங்கள் நாடே. மட்டுப்படா மயக்கமெல்லாம் தீர என்னை ஆண்டான். மலர்பாதம் காட்டி வைத்த எங்கள் வள நாடே. கட்டினமன் கிட்டறிய நாடங்கள் நாடே. எங்களை கட்டி இழுத்துக்கொண்டு ஒரு நமன் கிட்டுதற்கரிய நமன் அங்க இல்லை.
நமன் அங்க இல்லை. அங்க இருக்கிறார் நமன். சுத்தமாயா உலகத்துல ஜமன் இருக்கிறார். அட்டதிக்பாலர் ஒருவரான ஜமன் இங்கேயும் இருக்கிறார், அங்க சுத்தமாயா உலகத்திலேயும் இருக்கிறார். சுத்த வித்யா தத்துவத்துல அஷ்டதிக்பாலகர்கள் இருக்கிறார்கள். அவளுக்குத்தான் பூசை. ஆனா அந்த நமன் உயிர் கொண்டு போற நமன் அல்ல. கட்டுநமன் கிட்டறிய நாடங்கள் நாடே கன்று மனவப்பொழிக்கும் நாடங்கள் நாடே. கன்றிய மனம். எங்கட மனத்துல எத்தனையோ காயங்கள் இருக்குது. அவர் பேசி போட்டார், இவர் ஏசி போட்டார், அவர் ஏமாத்தி போட்டார், இவர் அடிச்சு போட்டார், இவர் கொன்று போட்டார், இவர் பறிச்சு போட்டார். எல்லா காயங்களும் இருக்குது. போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். எத்தனையோ ட்ரோமாக்கள். அந்த கண்டல் அதால மனதுல வெப்ப ஆற்றாமை, பொறாமை, கோபம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போயிடும் அங்க போன. கன்றுமென வெப்பொழிக்க நாடங்கள் நாடி. வெட்டவெளி ஆரோடும் நாடங்கள் நானே. வெட்டவெளி ஸ்பேஸ், ஆறு பெருவழியாக ஓடுகின்ற நாடங்கள் நாடே. மீதான வெப்புடைய நாடங்கள் நானே. மிதமான வெப்பம். வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா என்றார். வெய்யாய் வெம்மையாகவும் தனியாய் குளிர்மையாகவும் இருக்கின்றவர். வெய்யாய் தனியாய். இங்க மீதான வெற்புடைய நாடங்கள் நாடி. பரஞ்சோதி என்று சொல்லுவார்கள். இந்த சோதி எப்படி இருக்குமென்றா கோடி சூரிய பிரகாசமா இருக்கு. ஒரு சூரியனுடைய பொம்மையே தாங்க முடியாது, கிட்டவும் போயிடாது. கோடி சூரியர் வந்தா தகிக்கும். ஆனா அப்படி இல்லாம இருக்கு. வாய்க்கு சொல்லுவார்கள் ஸ்ரீபுத்திர சரத் சந்திரனுடைய ஒளி போல. சரத்கால சந்திரன். புரட்டாசி எப்பசி காலத்தை சரத்காலம் என்று சொல்றது. 6 காலங்கள் ருது. சரத் ருது, சரத்காலம். இந்த சரத்காலத்துல நவராத்திரி வரும். அப்ப அந்த காலத்துல சந்திரன் வளமையாகவே இரவில வரும். இரவு குளிர்மை, சந்திரன் ஒளி அதை விடும் குளிர்மை. அதுலேயும் சரத்காலம் புரட்டாதி எப்பசியில இன்னும் குளிர்மை. அதனுடைய சரத்கால சந்திரனை போல அது இருக்கும் என்று சொன்னார்கள். இவர் ரெண்டையும் சேர்த்து அழகாக சொல்றார். மீதான வெப்பு, இதமான வெப்பம் இருக்கும். அவங்க ஒளிதான், பிரகாசம்தான். தினகர கோடி பிரபாகர லிங்கம் என்று சொல்லுவார்கள். கோடி சூரியர்கள் மாதிரி. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா. 100 சூரியர்களுடைய சோதிக்கு சமமான. ஆனா வெப்பமை இல்லை. மீதான வெப்புடைய நாடங்கள் நாடி. பட்டப்பகல் போல் ஒளிரன் நாடங்கள் நாடிய பரஞ்சோதி என்பது அதுதான். சோதி பட்டப்பகல் போல் ஒளிரன் நாடங்கள் நாடி. அங்க இரவு பகல் இல்லை, பகலிரவு தோன்றாத நாடங்கள் நாடி. கிறிஸ்தவ வேதத்தில் இருக்குன்னு சொன்னான். யோவானுடைய வெளிப்பாடுகள் இருக்கு. இங்கே சூரியன் உதிப்பதும் இல்லை, அஸ்தமிப்பதும் இல்லை. தேவ ஆட்டுக்குட்டியானவரே இதற்கு ஒளியாக இருக்கிறார். பகலிரவு இல்லாதபடினால இதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே இதில் பிரவேசிக்கிறார்கள். திருமூலரும் சொல்லுவார். இருந்தேன் ராப்பகலற்ற இடத்தே இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி என்று சொல்லுவேன். ராப்பகலற்ற இடம், பகலிரவு தோன்றாத நாடங்கள் நாடி. இதுலதான் அபிராமி பட்டர் இருந்தார் என்று சொல்றோம். கண்ணை மூடி இருந்தார், எல்லா ஒளிமயம். சரபோஜ ராஜா தட்டினார். ஞாள் என்னண்டு கேட்டார். பௌர்ணமி என்று ஒரே வெளிச்சத்தும் தான் இருக்கிறார். பகலிரவு தோன்றாத நாடு. மட்டுப்படா மயக்கமெலான் தீர எனையாண்டான். மட்டுப்படா மயக்கம். மட்டுப்படாண்டா என்னுடைய மயக்கத்துக்கு, மயக்கம்ண்டா என்னுடைய குழப்பம், இலூஷன் என்று சொல்றது. தவறான நம்பிக்கை, தவறான புரிதல், தவறான இது. மற்றது அதுக்குள்ளே அழுந்து அதுல மங்கி போய் ஆழ்ந்து போயிருக்கிறது. எல்லாத்துக்கும் மயக்கம் என்றது வரும். மட்டுப்படா மயக்கமெலான் தீர என ஆண்டான். மலர்பாதம் காட்டி வைத்தது எங்கள் வளநாடு. அடுத்தது படியுங்கோ. நம்ம தான் படிக்க வேணும். பெய்ய புவி பார்வை ஒளி நாடுங்கள் நாடே. மேலான பூரணமாம் நாடுங்கள் நாடே. துய்ய வரி துயில் புரிய நாடுங்கள் நாடே. தூய சுகவாரிதி தோய் நாடுங்கள் நாடே. செய்ய நடங்கண்டுகளி நாடுங்கள் நாடே. சிந்தை தெளிந்திட்ட தனி நாடுங்கள் நாடே.
ஐயனடியேன் அறியா பருவத்தே வந்து ஆட்கொண்டு காட்டி வைத்ததுங்கள் வளநாடே. வெய்ய புவிப்பார்வை ஒளி நாடங்கள் நாடே. வெய்யண்டா உண்மையான புவிப்பார்வை, உலக வாழ்க்கையில இருக்கிற பார்வை, லௌகீகத்தில் இருக்கிற அந்த நோக்கத்தை ஒளித்தார். வெய்ய புவி பார்வை ஒளி நாடங்கள் நாடே. மேலான பூரணமான் நாடங்கள் நாடே. துய்ய அறிதுயில் புரியும். அறிதுயில் சொன்ன நான் அறிதுயில் என்றது. அறிதுயில் என்பது நிஷ்டை. சாக்கிரம் என்றது முடித்திருக்கிறது. உங்களுக்கு அறிவும் இருக்குது, உணர்வும் இருக்குது. நாங்கள் நெற்றி பொட்டில உயிர் இருக்குது, அன்னமய கோஷத்தில். கனவு நிலை வரைக்க கண்டத்துக்கு வந்தின உயிர் அன்னமய கோஷத்திலிருந்து ஒடுங்கி போய் பிராணமய கோஷத்தில் நிற்கும் 25 தத்துவங்களோடு. அங்க அதுக்கு கனவில அறிவில்லை, ஆனா உணர்வு இருக்குது. தோட்ஸ் எண்ணங்கள் இங்க எண்ணங்களும் இருக்குது, அறிவும் இருக்குது. அங்க எண்ணங்கள் இருக்குது, அறிவில்லை. அது கனவுல எண்ணங்கள் எல்லாம் வந்து போகுவதான் கனவு பெறுகிறது. ஆனா உங்களுக்கு அது கனவுன்ற அறிவு இருக்குதோ? இல்லை. பிறகு அதுல இருந்து 3ஆவதாக மனோமய கோஷம், இருதயத்தானத்துக்கு வரும் உயிர். ஆழ்ந்த உறக்கம், கனவும் இல்லை. அட்டிச்சு போட்ட மாதிரி, செத்து போட்ட மாதிரி தூங்குறது. எழும்பினோன்னு தான் ஞாபகம் வரும். என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது தூக்கம். நொன்னாரியம் சிலிப்பண்டு மெடிக்கலா சொல்றது. அந்த தூக்கத்துல அங்க அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை, கனவும் இல்லை. இந்த 3 தான் எங்களுக்கு தெரியும். 4வது நிலை ஒன்று இருக்கு. உபநிடதங்கள்ல சொல்லும் 4ஆம் நிலை, 4th ஸ்டேட், சதுர்த்த துரியம், நாபித்தான திரணிகளும். ஆன்மா விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்துடும். அங்க அறிவு இருக்கும். இங்க ஜாக்கிரத்துல முழிப்புல இருந்த மாதிரி அறிவு இருக்கு. கனவிலையும் அறிவில்லை, உறக்கத்திலையும் அறிவில்லை. இங்க அறிவு இருக்கும். அவேர்னஸ். எண்ணங்கள் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற மாதிரி எண்ணங்கள் இல்லை, ஆனால் விழிப்பில் இருக்கிற மாதிரி அறிவு இருக்கும். அறிகின்றோம், உறங்குகின்றோம், ரெண்டும் கலந்த அறிதுயில். இது 4வது நிலை. அதிலேயே நிலைத்து நிற்கின்ற ஃபிக்ஸ் ஸ்டேட்டா இருக்கிறது 5வது துரியாதீதம். அது 3வது ஆரத்துல வரும். அறிதுயில் என்பது அதுதான். அறிதுயில் புரியின் நாடங்கள் நாடி. தூய சுக வாரிதி தூய் நாடங்கள் நாடி. தூய்ந்து கொண்டு, வாரிதி கண்டா பெருக்கு, கொட்டுறது. சுக வாரிதி, தூய்மையான சுகம், அது தோய்கின்ற நாடு. செய்ய நடங்கண்டுகளை, செம்மையான நடன உறவுடைய நடனத்தை கண்டு கழிக்கின்ற நாடுங்கள் நாடி. சிந்தை தெளிந்திட்ட தனி நாடுங்கள் நாடி. அது எங்கட தனி நாடு, ஸ்வராஜ்யம். ஐயன் அடியேன் அறியா பருவத்தே வந்து ஆட்கொண்டு காட்டி வைத்த நாடங்கள் வளநாடு. அறியா பருவத்தே உளம்பு குந்து, அந்த பாட்டிலேயே வரும். கருவாய் புறந்துன் கழலே நினையங் கருத்துடையேன் உருவாய்த் தெரிந்துன்றன் நாமம் பயன்றேன் உணர்வுளால் திருவாய் பொலியச் சிவாய நமவென்று நிறணிந்தேன். கருவாய் சிவகதனி பாதிரி பிலியூரனே என்று படிப்பார் அப்பர் சுவாமி. அறியா பருவத்தே வந்து ஆட்கொண்டு ஆட்டி வைத்து. எப்ப அவர் எங்களுக்குள்ள வந்தாருண்டு ஒருவருக்குமே தெரியும். ஏற்கனவே இருக்கிறார். எப்ப வந்தவர்? அறியா பருவத்தே. உயிருக்குள்ளே இறைவன் நீங்காமல் இருக்கிறான். அதான் பிரான் என்று சொல்றது, பிரியான். இதுதான் இன்றைக்கு பார்த்தது. படிங்க. பிஞ்சு புறப்புறப்பருக்கும் நாடங்கள் நாடே. மெஞ்சி புறப்புறக்கும் நாடங்கள் நாடே. செஞ்சரண நிலவு விரி நாடங்கள் நாடே. திரையற்ற நீர் போன்ற நாடங்கள் நாடே. அஞ்சி மிக வழியறியாத எந்த மனந்துடித்து ஆறாக வழிவருக அலமந்து வாடி. தஞ்சமன்ற எளியனை தஞ்சல் என்ற காத்த
தவஞான குரு வடிவம் காட்டி வைத்த நாடே. இது இன்றைக்கு பார்த்துட்டோம், பொருள் சொல்லி இருக்கிறோம். அடுத்த பாடல்ல நிறைவு பாடல், இதுதான் நிறைவு பாடல். இதுதான் இது கடைசிதான் ஐயா இப்ப படித்தது. அடுத்த முறை நாங்கள் அடுத்த பாடலை படிக்கலாம். நின்றும் இருந்தும் நடந்தும் ஒன்றும் இருந்தும் நடந்தும் வான்முகில் வளாது பெய்க மெலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மெல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகர நம பார்வதீபதையே அரகர நம பார்வதீபதையே அரகர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, சிற்றபேசா சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி.